நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்கள் ஒவ்வொருவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். முடிஞ்சிருச்சுல ஃபாதர், என்ன பண்ணுறது, உங்களை சந்திக்க முடியலையே, இப்போ தானே சந்திக்க வாய்ப்பு கிடச்சிச்சு. அதனால் பொங்கல் திருநாள்லாம் முடித்திருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கிறோம். அப்போது எவ்வளோ ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழா தமிழருடைய திருநாள் அப்படிங்கிறது தான். கடவுள் இந்த உலகை படைத்து அதை நம்முடைய கரங்களில் ஒப்படைத்திருக்கிறார், புரியுதுங்களா? அதில் படைப்புகளையும் சரி, அதே போல் இந்த படைப்பை ஆளக்கூடிய பாதுகாக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடிய நாமும் சரி, எல்லாருமே எப்படி இருக்கணும்? ஒரே சிந்தனையோடு ஒற்றுமை உணர்வோடு இருக்கணும். ஒருத்தர் மற்றவங்களை எப்பொழுதும் அக்கறையோடு பாதுகாக்க வேண்டும், பராமரித்து கொள்ள வேண்டும். இயற்கை எந்த விதத்திலும் அழிவுற விட்டுவிடக்கூடாது, புரியுதுங்களா? அதனால் அது கால்நடைகளாக இருக்கலாம், இல்லை இயற்கை வளங்களாக இருக்கலாம், அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கணும். விழிப்புணர்வு என்பது தேவை. அதே போல் மக்களாகிய நாம், நம்முடைய தமிழ் மக்களாகிய நாம், நம்மிடையே பல பிரிவினைகள், பிரிவினைவாதங்கள், பாகுபாடுகள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ எந்த சூழலிலும் நாம் பிரிந்து விடக்கூடாது. ஒற்றுமை உணர்வோடு இருக்கணும். ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு சேர்ந்து சிந்திக்கணும். அப்போ தான் வாழ்க்கை முன்னேறும், புரியுதுங்களா? பிரிஞ்சிருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது பிரிக்கிறாங்க தெரியாமல் நம்ம பல குழுக்களாக பிரிந்து கொண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், முன்னேற்றம்லாம் ஒன்றும் நடந்துடாது. இன்னும் தனியாகவே போயிட்டுருப்போம். தனியாகவே போனோம் அப்படின்னா தனியாக போயிடுவோம். அப்படின்னா என்ன, ஓடிக்கிட்டே இருப்போமே தவிர வாழ்க்கையில் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, புரியுதுங்களா? அதனால் சேர்ந்து இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளை நமக்கு கொடுப்பது தான் இந்த விழா. விழா அப்படின்னால என்ன? சேர்ந்து வருதல், கூடி வருதல், சேர்ந்து கொண்டாடுதல், கூடி கொண்டாடுதல், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுத்தல், அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஏன் பொங்கல் செய்கிறோம்? கடவுளுக்கு நன்றியாக படைக்கிறோம். அப்புறமேட்டு என்ன பண்ணுறோம்? ஒருவரோட பகிர்ந்து உண்றோம். அது எப்போ வரும் அப்படின்னா ஒன்று சேர்ந்தால்தான் வரும். அதை தான் இந்த பொங்கல் விழா நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஓகே, சரிங்க. இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள்ட்ட நல்லா விசாரிக்கலாம். முதல்ல எந்த அன்பர் வரான்னு பார்த்தலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா நீங்க நலமா? நல்லா இருக்கோம் ஃபாதர், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு மோகன் பெர்னாண்டோ. இது என் ஒய்ஃபு ரோசிதா மோகன். இது என் மருமகன்னா மக. எங்கேருந்து பேசுறீங்க? தாம்பரத்து பக்கத்துல தர்காஸ்னு ஒரு பக்கம், செங்கல்பட்டு மறை மாவட்டம். சரி, சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவின்னு சொன்னா எனக்கு அது ஒரு பூஸ்டர் மாதிரி. ஏன்னா எப்போ எங்களுக்கு மனசு என்ன இது இருந்தாலும் நாங்க உடனே மாதா டிவி தான். எனக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாலும் நான் காலையில 10 மணிக்கு ஜெபமாலைக்கு உட்கார்ந்துருவோம் ஃபாதர். அது கம்பல்சரி எங்க வீட்டுல. நான் உட்கார்ந்துருவேன். அப்புறம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வேலை, அவங்கள அனுப்பிட்டு 11 மணிக்கு ஆராதனைக்கு வந்துருவாங்க. அப்புறம் துதி
துதிக்கீதங்கள், அது ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு அது போடுவோம். கண்டிப்பா ஆராதனை முடிய அதை பார்த்துட்டு தான் லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே அதை பார்ப்போம். அப்புறம் வந்து எடுத்து வாசி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைபிள்ல உள்ள என்ன நமக்கு டவுட்ஸ்லாம் நம்ம ஃபாதர்ஸ், பிஷப்புங்க அப்படிங்கிற பிஷப்பு அவங்களோட இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். சிறப்புமா, ரொம்ப அருமை. மாதா டிவினால எனக்கு தோன்றது வந்து நல்லெண்ணெய் எல்லாம் தரும். ஓகே, நம்பிக்கைக்கு வேண்டிய எல்லா நல்ல கருத்துக்களை எல்லாமே கடவுள் நம்பிக்கையை ஊட்டுறதும் சேர்த்து நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி நம்மளை நல்வழிப்படுத்துறதுனால நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் அப்புறம் நிறைய நியூஸ் சேனல்ஸ், இப்போ நம்மளுக்கு மத்த நியூஸ் பாக்குறோம்னா இங்க இருக்கிற செய்திகள் தான் தெரியும். நம்ம கிறிஸ்டியன் நியூஸ் அதுவும் நம்மளுக்கு மாதா டிவி மூலியமா நமக்கு தெரிய வருது. அது நம்ம மாதா டிவில நம்ம கிறிஸ்டியன் சாங்ஸே ஒரு காம்படிஷனா வைக்கிறப்போ அதுவும் பாக்குறதுக்கு மத்த சேனல் மாதிரி இதுவும் என்டர்டெய்னிங்காவும் இருக்கு, இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கு. சூப்பர், தேங்க்யூ. நல்லா அருமையாக அழகாக சொன்னீங்க. மாதா டிவி வந்து நிறைய விஷயங்களை குடும்பத்துக்கு கொடுத்துட்ருக்கு, டேலண்ட்ஸையும் வளர்த்துட்ருக்கு அப்படிங்கலாம் அழகாக சொல்லியிருக்கிறீங்க. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற பார்வையாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாதா டிவி நமக்கு வந்து உலகத்திலேயே நமக்கு இது வந்து ஒரு பெரிய நன்கொடை, கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம கடவுள் சொல்லியிருக்காரு, நமக்கு அந்த நேரம் காலம் வந்து நமக்கு எப்பவும் கிடைக்காது. அந்த நல்ல நேரத்தை நம்ம அந்த மாதா டிவி மூலம் நம்ம கிறிஸ்டியன்ஸ் இல்லாதவங்க கூட நிறைய பேர் பாக்குறாங்க. இந்த படுக்கையில இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பாக்குறாங்க. அப்போ அதை மத்தவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கிறணுங்கிறதும், மேலும் நம்மளால முடிந்த உதவி அவங்க செய்யற இதுக்கு நம்ம செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. மற்றவங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மற்ற பார்வையாளர்களுக்கு? நமக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியா இருக்கிறது மாதா டிவி தான். வேற நமக்கு நம்ம கோயிலுக்கு போனா ஃபாதர் நமக்கு ஆன்மீக வழிகாட்டுறாரு. ஆனா நமக்கு வீட்டுல இருக்கிற நேரம்லாம் நமக்கு ஏதாவது கத்து கொடுக்குறதுன்னா மாதா டிவி தானே கத்து கொடுக்குது. அதனால அது ரொம்ப முக்கியம். நான் சொல்லுவேன், பார்த்து சொல்லுவேன், நான் சொல்றேன், இன்னும் நிறைய பேருக்கு சொல்லணும். ஓகே ஓகே. டே டு டே லைஃப்ல ஒரு ஒரு பாட்டா இது மாறணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் மத்தவங்களுக்கு. சூப்பர், ரொம்ப அழகா எல்லாருமே சிறப்பா பேசுனீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீர்தாரையா, இதுவரை உதவி நீரே, என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ. ரொம்ப அழகா பாடுறீங்க. எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணீங்க, இல்ல நல்லா பழகப்பட்ட பாட்டா? இல்ல, நாங்க எப்பவும் படிப்போம். ஜெபமாலை நைட்டு ஜெபமாலை படிப்போம் ஃபாதர். படிச்ச குடும்பத்தோட ஜெபமாலை படிப்போம். படிச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு பாட்டுலாம் படிப்போம். நாங்க 3 மணியும் குடும்பத்தோட இரக்கத்தின் ஆண்டவர் ஜெபமாலை படிப்போம் ஃபாதர். சூப்பர், ரொம்ப அருமை, அழகா பாடினீங்க. நல்ல பல கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம், ஓகேங்களா? சரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. உங்கள் முன்னும் பின்னுமாக அரணும் கோட்டையுமாக ஆண்டவர் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ நன்றி நன்றி. தொடர்ந்து மா தொலைக்காட்சியை பாருங்க, மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? நன்றி. எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஃபாதர். கால் வந்து
எனக்கு சான்ஸ் ரொம்ப கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி brother. brother. தேங்க்யூ. Thank you. வீட்டில் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. நன்றி நன்றி. சரி ஓகே, brother. Thank Thank you. you. Thank you. தேங்க்யூ. பாரா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, சென்னை தாம்பரத்திலேருந்து சகோதரர் மோகன், சகோதரி ரொசிட்டா குடும்பத்தினர் இதில் பங்கெடுத்தாங்க. நல்லா உண்மையாக உற்சாகமாக பங்கெடுத்தாங்க. நல்லா ஆர்வமாக தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க. உண்மையிலே மாதா தொலைக்காட்சி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. மாதா தொலைக்காட்சி எப்படியெல்லாம் பயன் தருகிறது, ஆன்மீக ரீதியாகவும் இருக்குது, அதே போல் பொழுதுபோக்கு அம்சங்கள், அதாவது திறமையை வளர்க்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கிறதுன்னு ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய வார்த்தைகளுக்கு, வாழ்த்துக்கள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைஞ்சிருங்க. இதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். சரியா? அடுத்த அன்பரை கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஃபாதர். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நலமே ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு நெல்சன் குழந்தை ராஜ். எனக்கு சொந்த ஊர் திருவாரூர், வேளாங்கண்ணிக்கு ரொம்ப பக்கம். எஸ். இப்ப இருக்கிறது சென்னையில. நான் ஒரு ஐடி கம்பெனில சீஃப் டிஜிட்டல் ஆபீசரா இருக்கிறேன். அண்ணா நகர்ல ஆபீஸ், வீடு வந்து சென்னை ஆதம்பாக்கம். வீட்டில் இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்க. வீட்டுல மிஸ்ஸஸ் பேரு கீதா நெல்சன், ஹவுஸ் ஒய்ஃப். பொண்ணு வந்து ரிந்தியா நெல்சன். அவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க 2 வருஷமா. அடுத்தது பையன் ரினீத் நெல்சன். அவர் வந்து இப்ப 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? வரவேற்பறையில் ஒரு ஆலயம். வாவ். ரொம்ப அழகா, சிம்பிளா, சூப்பரா சொல்லியிருக்கிறீங்க. இந்த சொல்வதற்கு காரணம், ஏன் இப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாமா? இது வந்து ஒரு 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 எமோஷனலா ஒரு விஷயம். எங்க அம்மாவுக்கு வந்து கொரோனா டைம்ல உடம்பு சரியாம இருந்தாங்க. கொரோனா விஷயம் இல்லை, நார்மல்லா அவங்களுக்கு வந்து ஒரு இதய குழந்தை. அப்ப வந்து எல்லாம் லாக்டவுன்னால நான் ஈஸ்டர் டைம் எல்லாம் போக முடியாம இருந்தது. அப்ப வந்து அம்மாவுக்கு மாதா டிவியை தான் டெய்லி போட்டு காட்டி, ஈவன் இந்த ஈஸ்டர் இதே பார்த்தப்ப அவங்க அவ்வளவு ஒரு அப்படியே ஒரு மகிழ்ச்சியா இருந்து, அவங்களுக்கு வந்து மயில் குடிச்செடி மாதிரிலாம் இருந்து நைட்டு ஃபுல்லா மாஸ்லாம் அட்டன் பண்ணாங்க. அப்பதான் நினைச்சேன், ஓகே, ஏதாவது விஷயங்கள் நடக்கும் போதும் ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வழியை கொடுப்பாருன்னு. அப்பதான் எனக்கு அந்த ஒரு தாட் வந்தது ஃபாதர். ஓகே, நம்ம நினைச்சா கடவுள் எங்கனாலும் ஒரு ஆலயத்தை நமக்கு முன்னாடி உருவாக்கலான்னு அம்மா வந்து கேண்டில்லாம் ஏற்றி டிவிக்கு முன்னாடி உட்காந்து ப்ரேயர்லாம் பண்ணாங்க. அப்ப எனக்கு தோணுன ஒரு விஷயம் ஃபாதர் அது. மாதா டிவி வந்ததுனால என்னென்ன நன்மைகள் குடும்பங்களுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மாதா டிவி நான் வந்ததுனாலனா, நமக்கு வந்து சண்டே கோயிலுக்கு போகணுங்கிறது அவசியம். இன்னும் பாத்தீங்கன்னாக்கா நாங்க பக்கத்துல செயின்ட் மார்க்ஸ் சர்ச் இருக்கு. நாங்க வந்து வாரம் போயிடுவோம், குடும்பமா போயிடுவோம். அந்த ஃபாதர் எந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்காருன்னா, ஸோ இவங்க 4 பேரும் வாரம் வந்துட்டு மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு மனசுல நாங்க பதிஞ்சிருக்கோம். ஸோ அதனால கோயிலோட காரியங்கள், நம்மளோட ஆன்ம தேவைகளுக்கு கோயிலுக்கு போயிடுறோம். எப்பயாவது முடியாதப்பா எங்கேயாவது வெளிநாட்டுல டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த நேரத்துல நம்மளால அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆலயத்துக்கோ எதுக்கோ போக முடியல அப்படின்னாக்க இதை பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபாதர். அது ஒண்ணு. கட்டாயமா நிறைய விஷயங்கள் வந்து ஏதாவது நமக்கு தோணும், ஏதாவது ஒண்ணு செக் பண்ணாம இன்னைக்கு மாசம் ஏதாவது சொன்னாங்க, என்ன இருக்கும், திருப்பி நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா குயிக்கா யூடியூப்ல போயிட்டு மாதா டிவில இது பண்ணி பார்க்கலாம். அல்லது ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஊர்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அதை வந்து நம்ம சர்ச்சில் சொல்லுவார், இன்னைக்கு அது நடக்குது, நாம் கோயில் ரினோவேஷனா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஆர்டினன்ஸ் இருக்கலாம், அதில் மாதா டிவில போடுறாங்க, நீங்க அங்க போகணும்னு அவசியம் இல்லை, பாருங்கன்னா பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வசதிகள் வந்து மாதா டிவி வந்த பிறகு வந்திருக்கு ஃபாதர். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய கடமைகள் என்னவோ அதை நீங்க பண்ணிருங்க. சர்ச்சுக்கு போறது, சர்ச்சுக்கு வேண்டிய காரியங்கள் பண்றது, அதையும் மீறி ஏதாவது நீங்க உங்களுடைய ஆன்ம தேடல்கள் இருந்ததுன்னா ஆல்வேஸ் நீங்க வந்து வரலாம். இன்னொன்னு, இன்னைக்கு எல்லாருமே மொபைல் நிறைய யூஸ் பண்றாங்க. டிராவல் பண்ணும்போது, ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது ஏதோ ஒரு படமோ ஏதோ பாக்குறதுக்கு பதில் நம்ம மாதா டிவியை வந்து யூடியூப்ல இருக்கிறத பார்க்கலாம், மாதா டிவி சேனலை பார்க்கலாம். அது வந்து அவங்களுக்கு அந்த நேரத்துல கூட ஏதாவது ஒரு கவலைகள் ஏதோ ஒரு இருக்கும்போது ஒரு ஆறுதலா இருக்கும். இது வந்து முன்னாடி எல்லாருக்கும் வாய்க்கல.
நம்ம ஏதாவது ஒரு ஃபோன் நம்பரை கால் பண்ணி பேசுவோம், அவங்க நமக்கு ஆறுதலா சொல்லுவாங்க, ஒரு ப்ரே பண்ணுவாங்க. அப்படிதான் இருக்கும். இப்ப வந்து நம்ம பாக்கெட்டுக்குள்ளேயே இருக்கு. கடவுள் நம்ம தேடி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட வருவாரு. அதுக்கு மாதா டிவி ரொம்ப உபயோகமா இருக்கும். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா, என்னாலும் காத்திடு என் இறைவா. ஓகே ஃபாதர். சூப்பர் 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 சூப்பர், சிறப்பு சிறப்பு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அழகாக பேசுனீங்க, அருமையாக பேசுனீங்க. ரொம்ப முக மலர்ச்சியோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு சின்ன ஜெபம் ரொம்ப சொல்லலாம். நன்றி ஃபாதர். ஒரு வில் சே ரொம்ப ஸ்மால் நன்றி. ப்ரேயர். ஓகே. ஓகே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் இயக்கங்களை ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் ஆண்டவர் அருள்வாராக. அதேபோல பாதுகாத்து உங்களை பராமரித்து காத்து வழிநடத்துவாராக. காட் bless யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ, நன்றி. தொடர்ந்து மா தொலைக்காட்சியை பாருங்க, மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ தேங்க்யூ. வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி ஃபாதர். தேங்க்யூ தேங்க்யூ. யா, பாரத் தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரர் நெல்சன் குழந்தைராஜ் சென்னை ஆதம்பாக்கத்திலேருந்து பேசினாங்க. ரொம்ப புன்னகையோட, சிரித்த முகத்தோட, ரொம்ப அழகாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப நமக்கும் கேட்பதற்கும் உற்சாகமாக இருந்துச்சு இல்லையா? ரொம்ப வெரி ப்ளசன்ட். ஸோ தேங்க்யூ, நன்றி. உங்களுக்கு தொடர்ந்து மா தொலைக்காட்சியோட இருந்துருங்க. நன்றி. இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நாங்க நலமா இருக்கிறோம், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஜாக்லின் ஃபாதர், வேலூர் மறை மாவட்டம், ஜெசோசேப்பர் ஆலயம், ஸ்ரீ நம்மியந்தல் பங்கு. என் பேர் ஜஸ்டின் வில்லிஸ் ஃபாதர், நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் தெரசா ஃபாதர். ஓகே, அப்புறம் சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தோணும்? இறையாட்சி பற்றிய சிந்தனைகளை நமக்கு வழங்குகிற ஒரு கருவிங்க ஃபாதர். எனக்கு வந்து எளிமையா ஜெபிக்க உதவுகிறது ஃபாதர் மாதா டிவி. அனைவரையும் ஒரே குடும்பமாக மகிழ்ச்சியாக வைக்கிறது ஃபாதர். சூப்பர், ரொம்ப அழகா சூப்பரா சொன்னீங்க. என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தோணும்? இப்போ சொன்னீங்க இல்லையா ஒவ்வொருத்தரும், எந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது இப்படி சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்? கடவுள் வணக்கம், அப்புறம் அந்த கதைகள் 1000, அப்புறம் வந்து கண்ணான கண்மணிகளே, அப்புறம் இன்றைய புனிதர்கள் ஃபாதர். சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா. வந்ததும் வந்ததும் அந்த நிகழ்ச்சிங்க ஃபாதர். அன்றாட உணவு, தினமும் ஒரு திருப்பாட்டு, அது நம்ம ஊர் வைத்தியம், இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறது மூலமா எனக்கு சந்தோஷமா இருக்குங்க ஃபாதர். கடவுள் வணக்கம் ஃபாதர், ஜெபமாலை சொல்வது, நத்தரன் ஆராதனை, அதுவும் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு ஃபாதர். நம்முடைய மாதா தொலைக்காட்சி வந்ததுனால என்னென்ன நன்மைகள் குடும்பத்துக்கு இல்லை சமூகத்துக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ஊர் வைத்தியம் என்ற அந்த நிகழ்ச்சியை பார்க்கறது மூலமாக பல நோய்களுக்கான டிப்ஸ் கிடைக்குதுங்க ஃபாதர். அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஃபாதர். இன்றைய புனிதர்கள் நிகழ்ச்சி இருக்குல்ல ஃபாதர், அது வழியா புனிதர்கள் எப்படி எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்களோ அதை நம்ம பின்பற்றி நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி வாழணும்ன்றதுதான் ஃபாதர். அனைவரையும் ஒரே குடும்பமாக மகிழ்ச்சியாக செய்யுது ஃபாதர். சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா அருமையாக அழகாக சொல்கிறீங்க. மாதா தொலைக்காட்சி வந்ததுனால என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது கற்றுக்கிட்டது என்னன்ட்டு? நம்பிக்கையோடு ஜெபிக்கணும் ஃபாதர். தினமும் அனைவரும் சேர்ந்து குடும்ப ஜெபமாலை சொல்லணும் ஃபாதர். இந்த மாதா டிவி நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கறதோடு மட்டும் இல்லாம அதை நம்ம வாழ்க்கையில வந்து கடைபிடிப்போம், ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஓகே. ஸோ மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது வந்து நம்ம இந்த நிகழ்ச்சிகளை வந்து நம்ம வாழ்க்கையில கடைபிடித்தோம்னா, மாதா நமக்கு சொல்ற மாதிரி கீழ்ப்படிந்து நடந்தோம்னா நமக்கு வந்து பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், வரங்கள் கிடைக்கும், வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும் ஃபாதர். எல்லா குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஃபாதர். சூப்பர். நிம்மதி கிடைக்கும், சந்தோஷமா நம்ம வாழ்க்கையில வாழலாம் ஃபாதர்.
தம்பி, நீங்கள் கண்ணானா கண்மணிகளில் வந்திருக்கிறீங்களா? இல்ல ஃபாதர். வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க, ஒரு பாட்டு பாடி சரி பைபிள் வசனங்கள் சொல்லி அனுப்பிச்சி விடுங்க. ஓகே சரி ஃபாதர். ஓகே ஓகே, குட் குட் குட். பாடல் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஏனெனில் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியில் நின்றும் கொன்றழிக்கும் கொலை நோய் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் அரவணைப்பார். அவருக்கு மக்கிகளின் கீழ் நீர் உறைவிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலை தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனை நீரே பார்ப்பீர். உன் கண்ணாலே நீர் காண்பீர். ஆண்டவரை உறைவிடமாய்க் கொண்டீர், உன்னதரையும் புகலிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீது நீர் மிதித்து செல்வீர். அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்களை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீதி ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமென். சூப்பர், அருமை 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 அருமை. வெரி குட் வெரி குட் தம்பி. இப்படி தான் நம்ம விவிலியத்தை வந்து நிறையா வாசித்து மனப்பாடம் செய்து கொள்ளணும். ரொம்ப அழகா. சரி, சூப்பர். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். முரமான மகனை நடமாட வைத்தார், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தார், பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார், பொற்கொண்ட சீமானும் பாதம் சேர்த்தார், பொற்கொண்ட சீமானும் பாதம் சேர்த்தார். உன்னை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. இயேசுவுக்கு நன்றி. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட். நல்லா அருமையாக பங்கெடுத்தீங்க, அருமையாக பாட்டு பாடி என்ன அழகாக கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எனக்கே ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி உங்களுடைய ஆர்வத்துக்கும் உங்களுடைய பங்கேற்புக்கும். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாமா? ஓகே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. அன்பு தம்பிக்கு நல்ல எதிர்காலத்தையும் படிப்பையும் ஞாபக சக்தியும் ஞானத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. குடும்பத்திலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்து மகிழ்ச்சியும் அமைதியும் எப்பொழுதும் தந்திடுவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்கள், மகா தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி. God bless you. தேங்க்யூ. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, வேலூர் நம்மியந்தல் பகுதியிலிருந்து சகோதரி திரேசா, சகோதரி ஜாக்குலின், தம்பி ஜஸ்டின் ரொம்ப அழகாகவே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாங்க. தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் வெல் பார்ட்டிசிபேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவருடைய பகிர்தலை கேட்கும் பொழுது ஆர்வத்தோடு பேசினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்று பங்கெடுத்த எல்லாருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொன்னது ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு, எங்களுக்கு ஊக்கமூட்டுவதாக இருந்துச்சு, நிறைய அனுபவமாகவும் இருந்துச்சு. அதனால் தொடர்ந்து மகா தொலைக்காட்சி இணைந்திருக்கணும் அப்படின்னு எங்களுடைய அன்பான வேண்டுகோள். நீங்களும் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்ல எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே, இங்கே பணியாற்றக்கூடிய எல்லாருக்குமே ஏதோ செஞ்சிட்ருக்குறோம், மக்களுக்கு பணி வந்து சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது, கடவுளுடைய நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, ஒரு நிறைவு கிடைக்கிறது. அது உங்களுடைய பகிர்தல் வழியாக தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய ஆவல். அதற்காக எப்பொழுதும் நாங்கள் காத்துக்கொண்டே இருப்போம். ஓகே, சரி. இப்போது இன்றைய நாளில் நம்ம என்ன இறைவார்த்தை அப்படின்னு மனப்பாடம் செய்திடலாமா? யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 29 முதல் 34 வரை. ஓகேங்களா?
பொதுக்காலம் 2வது வாரம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ விழாக்கள் எல்லாம் முடிந்து நம்ம பொதுக்காலத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம். இது என்ன நிகழ்வு அப்படின்னா, திருமுழுக்கு யோவான் சான்று பகரக்கூடிய ஒரு நிகழ்வு. கடந்த வாரம் ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடினோம். அதனுடைய தொடர்ச்சியாக வருகிறது. ஓகேங்களா? இதில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, யோவான் 1:29 அப்படிங்கிறது தான். அதாவது சான்று பகரக்கூடிய அந்த வார்த்தை. இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. நம்ம கடவுளின் செம்மறின்னு சொல்கிறோம், அதான் சரிதான். இதோ கடவுளின் செம்மறி, இவரே உலகின் பாவத்தை போக்குபவர், இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். அழகான இறைவார்த்தை அல்ல? சிம்பாலிக். இயேசு தான் பலியிடப்படக்கூடிய செம்மறி ஆடு. இந்த உலகத்தில் கூடிய எல்லா பாவங்களுக்காகவும் தன்னையே பலியாக கொடுத்தார் அப்படிங்கிறதான். இயேசு நமக்காக தன்னையே பலியாக கொடுத்தார். இயேசுவுக்காக நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? நம்மை கொடுக்க தயாரா? இதுதான் இன்றைய கேள்வி. சரிங்களா? அதனால் இதை குறித்து ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். குறிப்பாக இந்த நாள், இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். தொடக்கத்தில் சொன்னது போல் என்ன அப்படின்னா, இந்த வருடத்தில் பொங்கல் திருநாளை நம்ம கொண்டாடி முடித்திருக்கிறோம் இல்லைங்களா? தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். அதனால் நம்முடைய தாய்மண் தமிழ் மண்ணை எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது, விட்டு கொடுத்து விடக்கூடாது. நம்முடைய தாய்மொழி நமக்கு மிக முக்கியமான ஒன்று, பெருமை மிக்க ஒரு விஷயம். இந்த தாய்மொழியிலிருந்தால் நிறைய மொழிகள் உருவாகி இருக்கிறது. புரியுதுங்களா? அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அதுதான் உண்மை. சரிங்களா? அதனால் நம்முடைய தாய்மொழிக்கு என்று பல்லாயிரம் ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. அதனால் தமிழர்கள் என்று பெருமை கொள்வோம், கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அதே நேரத்தில் எப்பொழுதும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். பிறருக்கு நன்மை செய்பவர்களாக, பிறருக்கு உதவி செய்பவர்களாக, பிறருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துபவர்களாக தமிழர் இருக்க வேணும். அது நாமளாக இருக்கணும். சரிங்களா? அதனால் இதை உள்ளத்தில் இருத்தி சிந்திப்போம். அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாகவும் இந்த தமிழர் திருநாளை நம்ம எடுக்கக்கூடிய உறுதிப்பாடாகவும் இருக்க வேணும். ஓகே, சரி, மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரிடம் பல கருத்துக்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் வரணும், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லணும், நாங்கள் கேட்கணும், ஆவலோடு இருக்கிறோம். அதுக்கு இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 73580808007 735808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு சொல்லி எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்க. வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை மொபைல் மெசேஜ் மூலமாகவோ எனக்கு அனுப்புங்க. ஓகே, நான் அதை பார்க்குறேன். உங்களை நலம் விசாரிக்கிறதுக்காக ஒரு வாரம் காத்துக்கிட்டு இருப்பேன். அடுத்த வாரம் திருப்பி உங்களை நான் நலம் விசாரிக்கிறேன். அதுவரை நம்ம ஜெபத்தில் எப்பொழுதும் இணைந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாராக. நாம் எப்பொழுதும் ஒற்றுமையான உணர்வோடு வாழ்வதற்கு தூய ஆவியால் நம்மை நிரப்புவாராக, நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னும் பலரிடம் பேசலாம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். பாய். இல்லம் நோக்கி